because we are kings and our words matter. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கண்ணுக்கு சமானமாக வயதாக மாற்றுகின்றார், கண்ணுக்கு சமானமாக வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய
ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார். வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார். வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி. இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுதான் எனக்கு பரிகாரமாக இருக்கிறார். வெறும் ஆரம்ப நாட்களில் கிடையாது. வெறும் ஆரம்பத்தில் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம் கிடையாது. விசுவாசி ஆவறதுக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம், சிலுவையை விசுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் வேறு காரியங்கள் அப்படி கிடையாது. ஆரம்பத்திலையும் சரி, முடிவு வரைக்கும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, ஜீவிய நாட்கள் எல்லாம் சரி, இயேசுவைதான் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவைதான் நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவைதான் நம்ப வேண்டும், சிலுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அதில் நமக்காக அவர் செய்த காரியங்களை தான் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பந்தியை நம்மளை அடிக்கடி அனுசரிக்க சொல்லுறாங்க. ஸோ இயேசுவே சொல்லியிருக்கிறார், முடிஞ்ச அளவுக்கு டூ இட் as often as you can. அடிக்கடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அடிக்கடி நமக்கே ஞாபகப்படுத்தி கொள்ளணும். இயேசுதான் பரிகாரி, சிலுவை தான் பரிகாரம். சிலுவையில் நடந்த விஷயங்கள் தான் என்னை இன்னைக்கு தகுதிப்படுத்துது, என்னை இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஆகவே இன்னைக்கு சிலுவை திரும்ப நினைத்து பார்ப்போம். இயேசு நமக்காக அங்கே செய்து முடித்த காரியங்களை நினைத்து பார்ப்போம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். பாடுவோம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். 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 ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள்.
இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் பாக்கியவா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் பாக்கியவா. உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஓடித்தாரவர். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஓடித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஓ இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஓடித்தாரவர். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஓடித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர்,
அவர் வெறும் சிலுவையில் மரித்த இயேசு கிடையாது, இன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு. இதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட நாளில் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போது நிறைய வேளையில் வெறும் நம்ம சிலுவையை மட்டும் நினச்சிட்றோம், அவருடைய பாடுகளை மட்டும் நினச்சி பார்த்துடுறோம். ஆனால் அவர் வெறும் பாடுபட்டு அப்படியே முடியல கதை. அவர் உயிரோடு எழுந்தார். 3வது நாளில் அந்த கல்லறை விட்டு அந்த உயிரோட வெளியில் வந்தார். இன்னைக்கு உயிரோட பரமேறி இருக்கிறாரு. பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து அங்கே ராஜரிகம் செய்து கொண்டு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு மறந்துடக்கூடாது. அவர் உயிரோடு இருக்கிறது தான் நமக்கு இன்னைக்கு ஜீவனையும் வாழ்வையும் பலனையும் தருகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் நமக்குள்ளாக. உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னும் கேட்டால் அவர் வேலையெல்லாம் முடிச்சாருன்றதுக்கு ஆதாரமே அவர் உயிரோடு எழும்பினார் தான். நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்றது ஆதாரம் என்ன? ப்ரூஃப் என்ன? அது இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் இன்னைக்கு அவரை நம்பினா, இயேசுவை விசுவாசித்தா அவருடைய தழும்புகளால் குணமானோம்ன்றதுக்கு ப்ரூஃப் என்னது? ஆதாரம் என்னது? இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் பெறறதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது எனக்கு ப்ரூஃப் என்னது? இயேசு உயிரோடு எழுந்திருக்கு. இயேசுக்கு உயிரோடு எழும்புறதுக்கு தகுதி இருக்குதுன்னா இன்னைக்கு எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவரையே ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் வென்றவரே, உம்மையே ஆராதனை செய்கிறோம். எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
எல்லாரும் கரங்களை உள்ளங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பரிகாரி என்பதை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன், பரிகாரம் கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிறது. எண்ணி பார்க்கிறோம், உடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம், உடைய கிருபையை எண்ணி பார்க்கிறோம். உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இவைகளெல்லாம் புரிந்து கொள்ள மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்களை நடத்துவீராக, காரியங்களை விளங்க பண்ணுவீராக. அதன் மூலமாக பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும், சஞ்சலங்கள் நீங்கட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட இன்றைக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் பெறட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையும் சமாதானத்தையும் நாமத்தில் இன்றைக்கு பெறட்டும் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நாம் உட்காரோம். சிறு பிள்ளைகள்லாம் அவளுடைய ஆலயத்துக்கு செல்லலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். இன்றைக்கு பாடின பாடல்களை கேட்டாலே வேற ஒன்றும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. இந்த பந்தியை குறித்து கர்த்தர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். சிலுவை தேவன் நமக்கு உண்டு பண்ணின பரிகாரம்னா சொல்யூஷன். இந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாக, இயேசுவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, அவருடைய ஜீவனை அவர் கொடுத்ததன் மூலமாக ஒரு பெரிய பரிகாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு தேவ ஆசீர்வாதங்களின் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பந்தி அதை குறிக்கிறது. சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் உண்டு பண்ணி ஒரு பெரிய விருந்து கலைப்பது போல இந்த ரட்சிப்புக்குள் நம்மளை அழைத்து உட்கார வைத்து நம்மை விருந்துண்ண வைக்கிறார். ஆகவே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம வாங்கி புசிக்கும்போது, குடிக்கும்போது அதை நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களின் ஒரு நினைவு கூறுதலாக இருக்கிறது. அதை நினைவு கூர்ந்து அதில் மகிழ்ந்து களி கூர்ந்து அதை சொந்தமாக்கி கொள்ள வேணும். அந்த ஆசீர்வாதங்களை ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்ற எல்லாவற்றிலும் அந்த தேவ ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிறகு எல்லாருக்கும் பந்தி பரிமாறுவார்கள். கீழே, மேலே, வெளியில் எல்லா இடத்துலையும் பரிமாறி முடித்த பிறகு நான் எல்லோரும் எழுந்து நிற்க சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த அப்பத்தை ரசத்தையும் வாங்கி கையில் வைத்து காத்து கொண்டிருங்கள். நான் எழுந்து நிற்க சொன்ன பிறகு எல்லோரும் எழுந்து நின்று ஒன்றாக நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்போம். நாம் தலைவனை ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த உம்முடைய அன்பு மகா பெரியதாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணி பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு எங்களுடைய ஜீவியத்திலே உண்மையாகவே வந்து பலித்து விட்டது. நாங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். இந்த மேலான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இன்றைக்கு எங்களுடையதாக இருக்கிறது. இந்த வேளையில் இந்த பந்தியை அனுசரிக்கிற இந்த வேளையில் இதை நினைவு கூறுகிறோம். இதை நினைவு கூறும்படியாகவே இந்த பந்தியை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். இதை நினைவு கூர்ந்து உண்மை எங்களுடைய உள்ளங்கள் பாராட்டுகிறது. நன்றியால் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிப்பவர்கள் வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதங்களே என்று எடுத்துக்கொள்ளட்டும். விசுவாசத்தில் அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும். வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நீயுனக்கு சொந்தமல்ல
உனக்கு சொந்தம் அல்லவே, நீ மலம் கிறிஸ்து நாதக்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியிருப்பாரே. வலிய பரிசுத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கிராரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போவாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ. சந்ததமுனதிதயன் காயமும் சுவாமி கிறிஸ்து உடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். அனைவரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே சிந்தப்பட்ட ரத்தம், அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக மரித்தார், நாம் வாழ்வடையும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, அளவிடப்பட முடியாதது. இந்த அளவிடப்பட முடியாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈடு இணையற்ற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் இன்றைக்கு திளைக்கிறோம். உம்முடைய அன்பு எங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறது. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கினது. மெய்யாகவே வெள்ளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த பந்தியில் பங்கு கொண்ட மக்கள் உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் பெற்று அனுபவிக்கட்டும். பாவ மன்னிப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வெற்றி, வாழ்வு எல்லாம் அவர்களுடையதாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காரலாம். இந்த பாட்டை ஒரு முறை அவங்களோட சேர்ந்து பாடுங்க. நீ உனக்கு சொந்தமல்லவே. எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. கப்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்க.
சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் மடியது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கே வாரே, உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்டவனே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. காணிக்கைகளை கத்திர ஆதைக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராயில் பங்கிருந்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு காசோலைகள் அல்லது MODD அனுப்பலாம். சபை திட்ட பணிகளுக்காக கொடுக்கக்கூடிய வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கை பட்டியலை செலுத்தும்படி கேட்டுக்கொள்வோம். தசமாக்கானியோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவோட வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு புதியார் பெற்றுக்கொள்வார்கள். புதியதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே ஒரு சில வினாடியோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சிகள் அடங்கியிருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு அட்டையை, அது மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது CD ஸ்டால் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசுகிற 8 செய்தி அடங்கிய MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜெயக்குமார் அவரின் குமாரத்தி ஜாய்சி ஜெயஸ்ரீக்கும், பெங்களூர் புல் காஸ்பிள் ஃபெல்லோஷிப் சபையை சேர்ந்த திருமதி திரு வின்சென்ட் ராமு அவர்களின் குமாரர் ஜே வின்சென்ட் குமாருக்கும் திருமணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுகிற தடையாக நியாயமான காலம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூற 3வது ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு தேவதாஸ் அவளின் குமாரர் அமுல்ராஜுக்கும், ஈக்காடு CSI வெஸ்லி சபையை சேர்ந்த திருமதி திரு ரவிச்சந்திரன் அவளின் குமாரத்தி சுஜிதா செல்லராணிக்கும் திருமணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுகிற தனியாக நியாயமான காரணம் அறிவிக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ராஜவேல் அவரின் குமாரர் ஜீனத் கெனத் சிங்குக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜான் பிரிட்டோ அவளின் குமாரத்தி ஹில்டா வின்னரசிக்கும் திருமணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காலம் எவ்வளவு தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு செல்வராஜ் அவளின் குமாரத்தி ஜோஷிக்கும், சென்னை வானத்தின் வாசல் சபையை சேர்ந்த திருமதி திரு சுந்தர் சிங் அவளின் குமாரர் ஜெரி விஜய் சிங்குக்கும் திருமணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுகிற தடையாக நியாயமான காரணம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. ஒரு முக்கிய அறிவிப்பு. கடந்த சில வாரங்களாக பொதிகையில் நம்முடைய நிகழ்ச்சி வருவதில்லை என்பதை பார்த்துருப்பீங்க. அங்கே நம்முடைய கான்ட்ராக்ட் அவங்க இன்னும் ரினியூ பண்ணலை. ஒரு வேளை ரினியூ பண்ணலாம். இன்னும் ஒன்றும் செய்தி இல்லை. நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஆகவே இப்பொழுது புது யுகம் என்கிற ஒரு சேனலில்
திங்கள்லேருந்து வெள்ளி வரை 5 நாட்கள் ஒவ்வொரு வாரமும் 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது வர இருக்கிறது. நாளையிலிருந்து புது யுகம்ங்கிறது ஒரு நல்ல சேனல் இப்போ எல்லா கேபிள்லேயும் எல்லா டிடிஹெச்லெல்லாம் கூட வருது. ஆகவே இதை பாருங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப அவசியம். ஆனால் இப்போ புதியிலேருந்து மாறி இருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியாது. ஏராளமான ஃபோன் கால்கள் இது வருது, எங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள். 10:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் 14 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன், கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். தேவனுடைய அன்பை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு வேத வசனத்திலே பல்வேறு விதங்களிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு காரியங்கள் மூலமாக. குறிப்பாக சிலுவையை எடுத்துக்கொண்டீங்கன்னா தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அங்கே எப்படி இயேசு மரித்தார், எதற்காக மரித்தார் என்பதை பார்க்கும்போது தேவனுடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது. அதுபோல் பல விதங்களிலே, சிலுவை மட்டும் இல்லை, பல விதங்களிலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதில் ஒரு விதம் என்ன என்றால், தேவன் நம்மை இவ்வளவா அன்பு கூறுகிறபடினாலே அவர் இருக்கிற இடத்திலே நாமும் இருக்கும்படியாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பண்ணி முடித்து விட்டு நம்ம வந்து கூட்டி கொண்டு போக போகிறன்றாரு. ஏன்? அவர் நம்ம அவ்வளவா நேசிக்கிறாரு. என்ன விரும்புகிறாரு? அவர் இருக்கிற இடத்திலேயே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு பரலோகத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பரலோகத்தை பற்றி சில சத்தியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் எத்தனையோ இடத்துக்கு போகிறோம் வர்றோம். நான் போன வாரமெல்லாம் இன்னொரு ஊரில் இருந்தேன், ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நல்ல ஊர் தான், நல்ல ஹோட்டல் தான், நல்ல கூட்டம், நல்லா இருந்தது. என்ன இருந்தாலும் வீடு மாதிரி வராது. அந்த வீட்டில் சாப்பாடு எங்கள் வீட்டு மாதிரி இல்லை. அங்கே ஒரு 20-30 வகையான சாப்பாடு வரிசையாக வச்சுருக்காங்க, பஃபே. போய் காலையும் மாலையும் ராத்திரியும் என்ன வேணும்னாலும் சாப்பிட்லாம். எங்களை கூப்பிட்டுருந்தவங்களும் ஏராளமான நல்ல சாப்பாடை செஞ்சு எங்களுக்கு போட்டாங்க. தங்குற அறையும் ரொம்ப அருமையான அறை, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது முந்தின வாரம் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். அங்கேயும் நல்ல இடத்துல தான் தங்கியிருந்தோம். சாப்பாடு ரொம்ப பிரமாதம். ஸ்ரீலங்காக்காரங்க கறி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி உலகத்துலேயே வராது. நான் வரும்போது கறி பவுடரோடு வந்தேன். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவங்க கறி குழம்பும் அவருடைய மீன் குழம்பும் உலகத்திலே இல்லாத மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ பல இடங்களுக்கு போகிறோம் வர்றோம். நம்ம எல்லாருமே இன்றைக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறோம் பாருங்கள். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வீட்டில் 17 வருஷம் இருந்தோம். நாங்கள் வாடகைக்கு தான் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா காலத்தில் 17 வருஷம் அதே வீட்டில் நான் வளர்ந்தேன். அந்த வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த வீட்டில் 1000 தொல்லைகள் பாருங்கள். தண்ணி கூட வராது. எங்களை காலைல 4 மணிக்கு எழுத்து விடுவாங்க. நான் ரோடுக்கு போய் நானும் என் தம்பியும் சுமந்து கொண்டு வந்து 2 பெரிய ட்ரம்மை நிரப்பும். அத்தனை பேரும் குளித்து கிளம்புறதுக்கு 4 மணிலேருந்து தண்ணி எடுப்போம். பெரிய ட்ரம்மை நிரப்பும். எத்தனையோ வருஷமாக அப்படி தான் வளர்ந்தோம். எக்ஸசைஸ் அது நல்லா கிடச்சிது. உங்களுக்கு நல்லா பாடி பில்டர் மாதிரி ஆகிட்டேன் அந்த தண்ணியை சுமந்து. அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை சில நேரத்தில் சகிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போனோம் பாருங்கள், அதை விட ரொம்ப நல்ல வீடு. தண்ணியெல்லாம் வருது, உள்ளே தண்ணி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே போக வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த வீடை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு வளர்ந்த வீடு. அங்கே நான் இருந்தவரெல்லாம் நண்பர்கள், சுற்றி முற்றி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அந்த சூழ்நிலையே எனக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. இப்போ புது இடத்துக்கு வந்துட்டேன், எல்லாம் புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் ஆளாளுக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்லை வெளி ஊரில் இருக்கிறாங்க, எங்கேயா காலேஜுக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிறது, இடம் மாறுறது, இடம்பெயர்ந்து குடிபெயர்றதுன்றதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியமாக
ஆகிவிட்டது. அதை பற்றி ரொம்ப பெருசாக நினைக்கிறது இல்லை. இந்த ஊர்லேயே பாருங்கள், குடியிருக்கிறவங்க கூட வாடகை குடியிருக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க விட மாட்டேங்கிறாங்க எங்கேயும். இந்த புண்ணியவான்கள் காலி பண்ணிட்டே இருக்கணும், ஒரு விழா மாறி மாறி போயிட்டே இருக்கணும். நிறைய இடம் மாறி போகிறோம், சில இடம் நல்லா இருக்குது, சில இடம் நல்லா இல்லை, சில இடம் பிடிச்சி போதும் அங்கேயே இருக்கிறோம், சில நேரத்தில் ரொம்ப வருஷம் இருக்க முடியுது, எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் கடைசியில் சொந்த வீடு வாங்குகிறோம். நான் கூட நிறைய இடத்துல வாடகைக்கு இருந்து அப்புறம் கடைசியாக சொந்த வீடு வாங்கினேன். இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க, இது பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கலான்னு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எங்கன்னா கடைசியாக பரலோகத்துக்கு குடிபெயர வேண்டியது இருக்கிறது. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நேரம் வரும்போது இதை காலி பண்ணிட்டு என் சொந்த வீடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு நிரந்தரமான ஒரு வீடு, கைவேலை இல்லாத ஒரு வீட்டுக்கு தேவனோடு கூட போய் இருக்க நானும் போகிறேன், எல்லாருமே போக போகிறோம். ஒரு நாள் நம்ம எல்லாருமே போகிறோம். அந்த வீடு தான் நிரந்தரம் நமக்கு. எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் எப்படி வீட்டை நினச்சி ஏங்குறோமோ, வீட்டு மாதிரி இருக்காது. வீட்டு சாப்பாடு வீட்டில் வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸு. நான் தான் சொல்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையே நீங்கள் இருந்தால் கூட வீடு மாதிரி வராது. அது 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அப்பா அம்மா இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டு சாம்பார் இல்லை, ரசம் இல்லை, துவையல் இல்லை. அப்புறம் எப்படி அது 5 ஸ்டார் ஹோட்டல் சரியான ஹோட்டலாக இருக்க முடியும்? ஆகவே வீடை நினச்சி நம்ம ஏங்குகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் நம்முடைய வீடு. நாம் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம்? எல்லாத்த காட்டிலும் நாம் ஆண்டவராகி இயேசுவை அதிகமாக நேசிக்கிறோம். ஆகவே அவர் இருக்கிற இடம் தான் நம்ம இடம். அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு. நம்ம அவர் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஒரு இடம் அவர் இடமா அவர் ஒரு இடமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறது கிடையாது. அதனால தான் சீஷர்களுக்கு இங்கே சொல்கிறார் பாருங்கள். இப்போ வசனம் எப்போ சொல்கிறாரு? ஆரம்பிக்கிறதே பாருங்கள், எப்படி ஆரம்பிக்கும்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் இவங்கெல்லாம் கலங்கி போயிருக்காங்க? ஏன்னா இவர் போகிற நேரம் வந்துருச்சு. கூட இருந்தார், அருமையாக ஊழியம் செய்தார், இவங்க கூடயே தங்கினாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போது சிலுவை மரணம் நெருங்கி விட்டது. சிலுவையில் மறிக்க போகிறாரு, உயிரோடு எழும்பும் பிறகு அவர் பரமேற போகிறாரு. பரலோகத்தில் பிதாவிடத்தில் திரும்பி எங்கேருந்து வந்தார் அவங்க திரும்பி போயிட போகிறாரு. இவங்க இங்கே இருக்க போகிறாங்க, அவர் அங்கே இருக்க போகிறாரு. இவங்க இருதயமெல்லாம் கலங்கி இருக்குதார். சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அந்த சூழ்நிலையில் தான் சொல்கிறாரு. இவங்க கலங்கி போய் ஐயோ இவர் போயிடுறாருன்னு நினைக்கிற சூழ்நிலை சொல்கிறாரு, பயப்படாதீங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்றார். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி தான் அவருடைய அன்பு. நான் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கணும்னு விரும்பலை, நீங்கள் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். நாம் நித்தியமாக பெர்மனண்ட்டாக ஒரே வாசஸ்தலத்தில் இருக்க வேணும், ஒரே இடத்துல இருக்கணும். ஆகவே கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நான் போய் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி விட்டு வந்து உங்களையும் அங்கே அழைத்து கொண்டு போகிறேன். கடைசியில் என்ன இருக்கும்? நித்தியமாக நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள் அப்படிங்கிறாரு. இந்த இடத்தை தான் பரலோகம்ங்கிறோம். அவர் இருக்கிற இடத்த தான் பரலோகன்றோம். நம்ம போகிற இடம் தான் பரலோகம். இந்த பரலோகத்துக்கு பல பெயர்கள் சொல்கிறாங்க. வேத வசனத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு பிடிச்ச பெயர் இங்கே இவர் 2ஆம் வசனத்தில் சொல்கிற பெயர் பிதாவின் வீடு. எல்லாம் சொல்லுங்கள், பிதாவின், ஃபாதர்ஸ் ஹவுஸ். என்ன அருமையான ஒரு பெயர் பாருங்கள், ஃபாதர்ஸ் ஹவுஸ், பிதாவின் வீடு. எங்கள் அப்பா வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா? பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவங்க போய் அவங்கெல்லாம் பிள்ளைகளை பெற்ற கூட அப்பா வீட்டுக்கு வர்றது ஒரு பெரிய இதாக இருக்குது அவங்களுக்கு. அந்த தொடர்பு விட மாட்டேங்குது பாருங்கள். அது பல வருஷங்களுக்கு அப்படியே இருக்குது. அப்பா வீடுன்னு அப்பா வீட்டுக்கு எப்போ போகலான்னு தான் இருக்கிறாங்க. அந்த அப்பா வீட்டுக்கு பற்றிய ஒரு ஏக்கம் அங்கே இருக்கிறது. அது அப்பா வீடுன்றதுலேயே, அந்த வார்த்தையிலே அந்த வீட்டினுடைய அருமை அடங்கி இருக்குது. அந்த இன்டிமெசி, அந்த கம்ஃபர்ட்டு, அந்த க்ளோஸ்னஸ், அதெல்லாம் அதிலே தெரியுது. அது ஒரு நெருக்கமான உறவு, இதன் அடிப்படையில் இருக்கிற ஒரு வீடு. எனக்கும் என்னுடைய பரலோக பிதாவுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை அது காண்பிக்கிறது. அப்பாவுடைய வீடு, பிதாவின் வீடு. சொல்கிறாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். C.S. லூயிஸ் என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கார். அவர் சொல்கிறாரு,
ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னா அவர் சொல்கிறாரு பாருங்கள், இப்போ நம்ம ரெடிமேட் சட்டை வந்துருச்சு. இப்போது ரெடிமேட் சட்டை எப்படின்னா ஒரு சைஸு, இப்போ நீங்கள் சைஸ் 42ன்னா 42 வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். சில ஆளுகளுக்கு பாருங்கள் கை கொஞ்சம் குட்டையாக இருக்கும், சில ஆளுங்களுக்கு ஏன்னா கை நீள கை, சில ஆளுகளுக்கு கை ரொம்ப குட்டை கை, அது அவங்க போட்டிருக்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெடிமேட் வாங்கினீங்கன்னா டெய்லர் மேடு மாதிரி இருக்காது. கொஞ்சம் தடியாக இருந்தால் வயிற்றுலலாம் பிடிச்சி இழுக்கும். டெய்லர் மேடில் என்ன வித்தியாசம்னா அவன் நம்ம வயிறுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விடுவான், நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி லெங்க்த்தை வைப்பான். கரெக்டாக நமக்குன்னு செஞ்சது அது. அந்த டெய்லர் மேட் சட்டை மாதிரி வராது. அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ரெடிமேட் ரொம்ப சீப்பாக வாங்கிடலாம். டெய்லர் மேடு ரெடிமேடை விட 10 மடங்கு விலை அதிகமாக இருக்கும். 10 மடங்கு விலை. இது $10 அது $100 இருக்கும், இது $50 அது $500 இருக்கும். அந்த மாதிரி விலை வச்சு விற்கிறாங்க டெய்லர் மேடு. இயேசு சொல்கிறாரு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னா, சிஎஸ் லூயிஸ் சொல்கிறாரு நமக்காக டெய்லர் மேடு வீடு ஒன்று படுத்துகிறாராம் அவர். உங்கள் எல்லாருக்கும் எது பிடிக்குமோ, ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க டேஸ்ட் படி, அவங்கவுங்க விருப்பப்படி, அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்த அப்படி நம்ம ஒவ்வொருவருடைய தன்மையும் விருப்பத்தையும் வாஞ்சியும் மனதில் வைத்து நமக்கேற்றபடி ஒரு வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணுறாராம். அவரே அதை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அது முக்கியம். உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு அருமையான, நீங்கள் வாஞ்சிக்கிற, உங்களுக்கு பிரியமான ஒரு இடத்த நித்தியமாக நீங்கள் அவரோடு கூட இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லிட்டு வர்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் மரணத்தை நெருங்குகிற நேரத்தில் அவர் சொல்கிற காரியம். சிலுவை மரணம் நெருங்குகிறது. அப்போ சொல்கிறார் இருதயம் கலங்காது இருக்கட்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்போ ஆயத்தம் பண்ண பிறகு உங்களை நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியாக கூட்டிக் கொண்டு போகிறேன்கிறார். அந்த நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியாகன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த அவரோடு கூட இருப்பது எவ்வளோ முக்கியங்கிறது வேதவசனத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லியிருக்காரு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்வேன். நீங்கள் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா? இது மாதிரி பல வசனங்கள் இருக்குது. சும்மா கோட் பண்ணுறேன், வேணா ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று எழுதி வச்சுட்டு அப்புறம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 அந்த சிலுவையில் தொங்கின அந்த கள்ளன், இவர் பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த 2 கள்ளனில் ஒரு கள்ளனை பார்த்து சொல்கிறாரு அவர், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளோ முக்கியம் பாருங்கள், கூட இருக்கிறது. அதாவது அவர் ஒருத்தனை நேசிக்கிறாருன்னா, ஒருத்தன் மேலே அன்பு வைக்கிறாருன்னா, அவன் இவர் இருக்கிற இடத்துலையே கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் ஒரு இடம், நீ ஒரு இடம் இல்லை, நீ என்னோட கூட, நீ இன்றைக்கி என்னோட கூட சாக போகிற, ஆனால் நான் இருக்கிற இடத்துல நீயும் வந்துடுவ, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மரணத்தை குறித்து பேசுகிறார். நம்ம எப்படி இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறோன்றதை பற்றிலாம் பேசும்போது சொல்கிறாரு, நாம் தைரியமாகவே இருந்து தேகத்தை விட்டு குடியேறவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம் என்கிறார். தேகத்தை விட்டு குடி போகும், அதாவது இந்த சரீரத்தில் குடியிருக்கணும். அப்போது இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கர்த்தரிடத்தில் குடியேற, அவரிடத்தில் போய் இருக்க நாம் அதிகமாய் விரும்புகிறோம். பாருங்கள், விசுவாசிகளுக்குள்ளே அப்பா வீட்டுக்கு போகணுன்ற ஒரு வாஞ்சை உள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பா வீடு அங்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அவர் எனக்காகவே வச்சுருக்கிறார், அங்கே போய் அவரோட என்றைக்குமே இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இருக்குது. அவருக்கும் அந்த வாஞ்சை இருக்குது, எப்படியாவது அதை கட்டி முடித்து இவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே குடியேற்றணும், நாமும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்குது. ஏனென்றால் அவருடைய அன்பு அப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அவர் பிலிப்பியர் 1:23 சொல்கிறாரு, அவருடைய மரணத்தை குறித்து பேசும்போது சொல்கிறாரு இங்கே இருக்கிறதா போகிறதான்னு தெரியல, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இருக்கலாம்னு தோணுது, ஏன்னா இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், போகலாம்னு இருக்குது, ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படியே சொல்கிறாரு பாருங்கள், ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் சொல்கிறாரு. இந்த சரீரத்தை விட்டு நான் போயிட்டேன்னா நான் கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன், அவருடனே கூட போய் இருப்பேன், அது எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறதுங்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 இன்னொரு வசனம். அங்கே 1 தெசலோனிக்கேயர் 4:17 அங்கே
கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பின்பு உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதில் பற்றிலாம் பேசுகிறாரு. சொல்கிறார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எல்லா இடத்துலையும் பாருங்கள், அவருடனே கூட இருக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்குது. கர்த்தருடனே கூட இருப்போம், அவரோடு கூட இருக்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்குது. அப்போ இந்த பரலோகம் என்கிறது பிதாவின் வீடு, நமக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிற வீடு. அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த அன்பு தேவன் நம்ம மேலே காட்டின அன்பினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நாம் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கணும்னு இல்லை, நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு ஒரு நித்தியத்தை, ஒரு பரலோகத்தை, ஒரு வாசஸ்தலத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பரலோகத்தை பற்றி பேசுகிறது கிடையாது. ஒரு அம்மா சொல்லுதான் பாருங்கள், பரலோகத்தை பற்றி நான் ஏன் பேச விரும்பலைன்னா, பிள்ளைகளுக்கு பரலோகம்னு சொல்லி கடைசியில் பரலோகம் இல்லைன்னா ஏமாற்றம் அடைந்துடுவாங்களே, அதனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த பரலோகத்தை பற்றி நான் சொல்லித்தர விரும்பலை. ஒருவேளை இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த நான் இப்போது ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்கு பிறகு, மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால், பரலோகம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்களேண்ணா. நான் தான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னா ஏமாற்றம் எப்படி அடைவாங்க? ஒன்றுமே இருக்காது. ஏமாற்றம் அடையிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆள் தான் இருக்க மாட்டோமே, அப்புறம் ஏமாற்றம் எப்படி இருந்தால் தானே ஏமாற்றம் அடையிறது? நம்மளும் இருக்க மாட்டோம், இன்னொரு உலகமும் இருக்காது, இன்னொரு வாழ்க்கையும் இருக்காது, அப்புறம் ஏமாற்றன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது இல்லையா? ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் இங்கே கண்ணை மூடின பிறகு இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிறேங்கிறது உண்மையானால், இந்த உலகத்தில் விட்டு போய் பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். அங்கே ஒரு வாசஸ்தலம் எனக்காக உண்டு. அங்கே என்னுடைய பரலோக பிதா இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல நானும் குடியேறப் போகிறேன் என்பது ஒருவேளை உண்மையாக இருந்தால், அதில் ஆயத்தமில்லாமல் நான் செத்தேன்னா, அந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாமல் நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடினேன்னா, கண்ணை திறக்கும்போது வெறும் டிசப்பாயின்மெண்ட்டில், ஒரு ஏமாற்றம் இல்லை, வேதனையே அங்கே இருக்கும். ஏனென்றால் அது உண்மையானால் அந்த உண்மையை வச்சு தான் இந்த உலகத்தில் நான் வாழணும். அந்த வாழ்க்கைக்காக என்ன ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், அந்த வாழ்க்கையை நான் அடையிறதுக்காக என்னெல்லாம் நான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்யணும். அதுக்கேற்ற விதத்தில் நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன் இல்லையா? சரி, உண்மை என்னென்னா இருக்குது, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இங்கே கண்ணை மூடின பிறகு இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிறோம். இங்கே வீடை காலி பண்ணிட்டு, நம்ம சொந்த வீடெல்லாம் கூட காலி பண்ணிட்டு, இதை விட பிரமாதமான ஒரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே நித்தியமாக தேவனோடு கூடவே வாசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயத்தம் தான் இந்த ரட்சிப்பு. இதெல்லாம் இன்றைக்கி ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம் நம்ம? ஏன்னா இப்படி ஒரு பரலோகம் இருக்குது, இப்படி தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு நித்தியம் இருக்குது. இந்த வாழ்க்கை மாத்திரம் வாழ்க்கை இல்லை, இதுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்கே கண்ணை மூடின பிறகு ஒரு நித்தியம்னு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறபடினால தான் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்று ஒரு புது வாழ்வுக்குள் பிரவேசித்து இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதை நாம் நம்புகிறோம் இல்லையா? இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ஏன் பரலோகத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் சபைகளில் பேசுகிறது கிடையாது, அல்லது சிலர் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாதுன்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம இப்போ பூலோகத்தில் இருக்கிறோம், ஆகையால் பூலோகத்தை பற்றியே பேசியிருப்போம். ஏன்னா ஏன் இப்போ பரலோகத்தை பற்றி பேசுகிறது, பரலோகம் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, சிலர் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்து பரலோகம்னு பேசி இந்த பூலோக வாழ்க்கையை அலட்சியமாக விட்டுடுறாங்க. பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்க போகிறோம், அப்போ இங்கே குண்டும் குழியும் இருந்தால் அது யாருக்கு என்ன, அப்படியே கலந்துட்டு போட்டோம், ரோடு போட வேணாம் போ, ஏன்னா நம்ம தான் தங்க வீதிக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அப்போ நான் போய் அங்கே போய் பங்களாவில் இருக்க போகிறேன், அங்கே போய் ஓஹோன்னு இருக்க போகிறேன், அங்கே ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு, அங்கே நான் நல்லா இருக்க போகிறேன், அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. ஆகவே இங்கே என்ன இருந்தால் என்ன, இல்லைன்னா போனால் என்ன, எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்கு, இங்கே நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஆகவே இங்கே ரொம்ப கேவலமாக வாழ்ந்துடுறாங்க, ரொம்ப ஒரு தாழ்வான நிலையில் வாழ்ந்துடுறாங்க. இந்த வாழ்க்கையை அலட்சியம் பண்ணுறதுனால இந்த வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள். இருக்கீங்களா? இந்த வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையாகிடுது, ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையாகிடுது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இல்லை, நோக்கமுள்ள வாழ்க்கையாக இல்லை, ஒரு பிரயோஜனமுள்ள கனிதரும் வாழ்க்கையாக இது இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கை தான் முக்கியம் இல்லைன்றாங்களே. இன்னும் சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க உலகத்தில்,
இப்போ எதுக்குங்க பரலோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? நான் இப்போ தான் வீடு வாங்கி நல்லா ரிப்பேர்லாம் பண்ணி நல்லா புது இதெல்லாம் போட்டு பாத்ரூமெல்லாம் நல்லா புதுசாக பண்ணி ஏசியெல்லாம் போட்டு இப்போ தான் முடிச்சு அதுக்குள்ளே பரலோகன்றீங்களே நீங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது வாழ்க்கை, இங்கே குழுன்னு இருக்குது, இங்கேயே பரலோகம் மாதிரி ஆக்கிட்டேன் வீட்டையே, நல்லா இருக்குது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை எல்லாம் இருக்குது, சமாதானமாக இருக்கிறேன், இப்போ என்னத்துக்கு பரலோகம் அப்படின்றாங்க. பல காரணங்களுக்காக பரலோகத்தை பற்றி ஜனங்க இன்றைக்கி பேசுகிறது கிடையாது, ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, அது பெரிய ஒரு சப்ஜெக்டாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் இதே சிஎஸ் லூஸுங்கிறவர் வந்து அவர் ஒரு அருமையான புஸ்தகம் எழுதியிருக்கார் பாருங்கள், மியர் கிறிஸ்டியானிட்டின்னு. அதில் சொல்கிறாரு, சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா, கிறிஸ்தவர்களுடைய சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா அவர் சொல்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, இங்கே நான் கண்ணை மூடின பிறகு பரலோகத்தில் கண்ணை திறப்பேன், அங்கே நான் நித்தியமாக வாழ்வேன், அங்கே எனக்காக ஒரு வாசத்தலத்தை உண்டு பண்ணியிருக்காருன்னெலாம் விசுவாசிக்கிற ஆட்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்து நல்ல காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியுது அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு. ஏன்னு சொன்னால் எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் வளர்ந்து வந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னத்தை எடுத்துகிட்டு போகிற, போகும்போது எதையும் நீனு, இது ஒரு பெரிய ஒரு இது பாருங்கள், போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போறியா, நீங்கள் ஒரு நல்ல பாருங்கள், நீங்கள் பாருங்கள் கடன் வாங்கி ரொம்ப சிக்கனமாக இருந்து சேர்த்து வச்சு ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு லோனை போட்டு பாதி சம்பளத்தை கழிச்சிட்றான் லோன்லேயே, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி எல்லாம் பண்ணி பாஸ்டரை வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு அவர் சொல்வார், இதெல்லாம் எடுத்துக்கிட்டா போகிறோம். அந்த காலத்தில் வீடு பிரதிஷ்டெல்லாம் அவ்வளோ கிடையாது, யார் வாங்கினா வீடு வாங்குறது ரொம்ப அபூர்வம். ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனை கரிச்சு கொட்டிடுவாங்க பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டான்னாலே அவனை வந்து ஏதோ பின் வாங்கிட்டான்ற மாதிரி பேசுவாங்க, இனிமேல் கத்தரை மறந்துடுவான், போயிடுவான், அவ்வளோதான். ஏன்னா ஸ்கூட்டர் வாங்குறதே அந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம், சைக்கிள் வாங்குறதே பெரிய காரியம். அந்த காலத்தில் ரோடெல்லாம் சைக்கிள் கடை இருக்கும் தெரியுமா, வாடகைக்கு எடுப்பாங்க எல்லாம் ஜனங்க சைக்கிள், ஏன்னா சொந்தமாக சைக்கிள் வச்சுருக்கிறதே பெரிய காரியம். அந்த மாதிரி ஒரு காலம். இப்போ இருக்க வாலிபர்களுக்கெல்லாம் விளங்காது அது. நானே சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருக்கிறேன் சொந்தமாக இல்லாமல். அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், நமக்கு என்ன. அப்போ எங்கள் ஃபிலாசபி அன்றைக்கி அப்படி தான் இருந்தது பாருங்கள். நான் வளர்ந்த பின்னணியில் என்ன சொல்லிட்டாங்க, ஒன்று வேணாம் நமக்கு, நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு இருக்கிறவெல்லாம் நாம் கொட்டி கிடக்குது அவனுக்கு, அவன் நான் எடுத்துகிட்டா போகிறான், எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான் போகணும், ஒரு சல்லி காசை கூட எடுத்துகிட்டே போக முடியாது. இப்படி நம்பினா ஒரு சல்லி காசை சம்பாதிக்கிறது கூட மனசு வராது, போய் நல்லா படிக்கணுன்னு ஒரு எண்ணம் வராது, ஒரு நல்ல முயற்சியில் இறங்கணுன்னு ஒரு எண்ணம் வராது, நல்ல ஒரு காரியங்களை புரிஞ்சு கொள்ளணுன்னு ஒரு எண்ணம் வராது, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஒரு எண்ணம் வராது, ஒரு நல்ல வியாபாரத்தை செய்யணுன்ற எண்ணம் வராது, தொழிலில் நல்லா முன்னேறணும், வெற்றிகரமாக இருக்கணும்னு வராது, ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வரணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்ற அந்த புத்தி வராது பாருங்கள். என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், கெடுத்துட்டாங்க பாருங்கள். எப்படி பிசாசு ஒரு பொய்யை ஒரு சபைக்குள்ளே கொண்டு வந்து நுழைச்சிட்டு ஜனங்க மத்தியில் நுழைச்சி அவங்கள நாசமாக போகிறதுக்காக எப்படி ஒரு பொய்யை பரப்பி அதை பிரசங்கமாக பண்ணி வாரம் பண்ணி, அது என்னன்றீங்க, கொஞ்சம் நல்லா சட்டை போட்டிருந்தவனை பார்த்தாலே அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் நடக்கும். ஒருத்தன் ஸ்கூட்டர் வாங்கினான்னா அதுக்கு ஒரு பிரசங்கம், நீ ஸ்கூட்டரில் டர்ன்னு போகிற, கர்த்தருக்கு என்ன பண்ண நீ, நீ ஸ்கூட்டர்லாம் வாங்கிறதுக்கு உனக்கு காசு இருக்குது, கர்த்தருக்கு ஏன் கொடுக்கல நீ, இப்படியெல்லாம் ஒரு இதை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போகிற, நீ போகும்போது உன் ஸ்கூட்டர் உன் கூட வருமா, உன் நகை நட்டு உன் கூட வருமா, உன் பேங்க் அக்கௌண்ட் உன் கூட வருமா, உன் நிலம் வருமா உனக்கு. அதனால் சில ஆளுங்க என்ன வந்துட்டு ஒரு பிரசங்கர் சொல்கிறாருன்ட்டு, ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் வேணாம் என்று அடியேன் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன் ஆண்டவர், ஒன்றும் வேணாம், உள்ளங்கை அளவு கூட நிலம் வேணாம். அதுக்கு ஒரு அர்ப்பணிச்சுக்கிட்டோம் பாருங்கள். ஒரு நல்ல பிரசங்கர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர், அவர் இந்த காலையில் அந்த காலத்தில் ரொம்ப ஏழ்மைத்தனம் பாருங்கள், இந்த பழைய சோறுன்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அவர் எங்கேயா கூட்டத்துக்கு போனாங்கன்னா காலங்காலங்க தங்கியிருப்பார், காலையில் இந்த பழைய சோறை சாப்பிடுவார், இந்த பழைய சோறு அப்படி கையில் எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இதே ஆகாரத்தை தினந்தோறும் எனக்கு தாரும். நான் அப்போவே பூரி பொங்கல் இட்லி வடை சாப்பிட்ற ஆள், நான் நினைப்பேன் என்ன இவர் நம்ம பொழப்பையும் கெடுக்கிறாரு சேர்த்து, இதே ஆகாரத்தை தினந்தோறும் தாரோன்றாரு. நல்ல ஒரு பூரி பொங்கலா, வடை, மசாலா தோசை, கறி வடை இப்படி கேட்குறத விட்டுட்டு மத்தியானம் ஒரு மீன் குழம்பு,
இப்படி கேட்க வேணாமா, என்ன போய் இந்த பழைய சோத்தை தினந்தோறும் தாருன்ற நல்ல மனுஷன் பாருங்கள். அவரை நினச்சி பார்க்குறேன் நான். அப்போ அருமையான மனுஷன், நிறைய பேர் ஆண்டவர்கள் நடத்தினார், நல்ல ஒரு போதகர். ஆனால் அவரை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படி அவர் எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரு? இதுதான் அது. இப்படி தலைமுறையாக வந்துருச்சு. கெட்டவங்கன்னு சொல்ல வரல, அறியாமையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் பாருங்கள். திருந்தி வர வேண்டியதாக போச்சு. இதெல்லாம் கழுவுறதுக்கு இதுக்கு ஒரு தனி ஞானஸ்தானம் தேவை. தலையிலிருந்து உச்சங்கால் வேலை முழுக்கி எடுக்க வேண்டியதாக போச்சு. இதை இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதை நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப காலமாச்சு பாருங்கள். ஏன்னா என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிற நீ? ஒரு நல்ல சட்டை போனால் ஆமாம் இதை எடுத்துகிட்டு போக போறியா நீ அப்படின்வாங்க. அப்போ காடா மல்லு தான் வாங்கி போடணும். இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டாக வாங்கி போடணும். ஒரு நல்ல சட்டை கேட்க முடியாது, ஒரு நல்ல ஷூ கேட்க முடியாது, எதையுமே ஒரு நல்லா படிக்கணும், நல்லா வரணும். அதெல்லாம் வாழ்க்கையில் மோட்சம் போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் கடைசியில் பைபிளில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று, இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட. அப்போ நான் இங்கே வாழ்க்கையில் என்ன செஞ்சேன், எப்படி இருந்தேங்கிற காரியம் என்னோட கூட போகுது. அதனுடைய பிரதிபலன்களை, அதனுடைய பலன்களை என் வாழ்நாள் முழுக்க நித்தியமாக நான் ஆண்டவர்கிட்ட பெற்று அனுபவிப்பேன்னு வேதம் சொல்லுது. கூட ஒன்றுமே போகாதுன்னாங்க, ஆனால் போகணும் இருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இருக்கிற தாளந்துகள், கிருபைகள், ஆற்றல்கள், பணம், அது இது எல்லாத்தையும் வச்சு நல்ல கிரியைகளை செஞ்சு கர்த்தருக்காக வாழ்ந்து, கர்த்தர் எனக்கு ஏதாவது கொடுத்துருக்காருன்னா அது கர்த்தருக்காக நான் வாழும்படியாக கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்குன்னு சில காரியங்களை செய்யும்படியாக கொடுத்துருக்காரு. அப்படி வாழ்ந்து நான் போகும்போது அந்த காசு எடுத்துகிட்டு போக முடியாது, நிலத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, கார் எடுத்துகிட்டு போக முடியாது, வீடு எடுத்து போக முடியாது. ஆனால் அந்த கிரியை, நான் செய்த காரியங்கள் என்னோட கூட போகும். இதனால தான் பாருங்கள், அப்படி பரலோகம் இருக்குது, மறுவாழ்வு இருக்குது. இங்கே கண்ணு முன்னே அங்கே கண்ணை திறக்கிறோம், அங்கே போய் வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க, அதை விசுவாசிக்கிற ஆளுங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கை நடத்துகிறாங்க, ரொம்ப பொறுப்போடு வாழுகிறார்கள். ஏன்னா இதோட முடிஞ்சிருதுன்னா சாப்டர் க்ளோஸ் நினச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். எப்படி வாழ்ந்தா என்ன, நம்ம கதையெல்லாம் எரேஸ் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம அலட்சியமாக இருந்துடலாம். இதுக்கப்புறம் அங்கே போய் வாழ போகிறோன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏன்னா கர்த்தர்கிட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கர்த்தருக்கு முன்னால் நிற்க வேண்டியதாக இருக்குது. அவர் சொல்லணும் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன். இது ஊழியக்காரங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் உங்களை தான். ஊழியக்காரன்னு என்ன பார்க்காதீங்கலாம், எல்லாருமே ஒரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் இல்லையா? ஊழியன்னா என்ன பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஊழியன்னா ஆண்டவருக்காக வாழுகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து உண்மை ஊத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்ல வேணும். அந்த விதத்தில் நம்ம வாழ வேணும்னு ஒரு குறிக்கோளோடு வாழ்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன, எதுக்கு கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்காரு, எனக்கு எதுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த திறமையை கொடுத்துருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும், கடவுள் என்ன கேட்குறாரு, எதுனா எதிர்பார்க்குறாரு, என் வாழ்க்கையில் நான் எதை செய்து முடிக்கணுங்கிற நோக்கத்தோட வாழ வைக்கிறது இல்லைங்களா? சரி, அப்போ கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இங்கே வச்சுருக்கிறாரு. நம்ம நித்தியத்தை அடையும் போது அங்கேயும் ஒரு பெரிய நோக்கத்தை நமக்காக வச்சுருக்காங்க. பரலோகத்தை பற்றி 1-2 காரியங்களே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அடுத்த வாரமும் தொடர போகிறேன், அதனால் இந்த வாரம் ஆரம்பிக்கிறேன். சில காரியங்களை ஒரு 2-3 காரியம் இன்றைக்கி சொல்கிறேன். பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடம், நம்ம போகிறோமே, பிதாவின் வீடுன்னு எழுதியிருக்கீங்க, அங்கே ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன்றாரு. வந்து கூப்பிட்டு போகிறேன், அங்கேயே நான் இருக்கிற இடத்துல நீ இருப்பேன்றாரு. அது எப்படிப்பட்ட இடம்? 1-2 காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, அது நாம் இதுவரைக்கும் இருந்த எல்லா வீட்டையும் காட்டிலும் சிறந்த வீடு. சிறந்த வீடுனா எந்த விதத்தில்? இதை விட பெஸ்ட்டுன்றது மட்டும் இல்லை, இதை விட மோர் பெர்மனெண்ட், இதை விட நிரந்தரமான ஒரு வீடு. எல்லாம் சொந்த வீடு வாங்கணுன்னு என்ன நினச்சாங்க, இதுதான் நிரந்தரம்னு. இல்லை 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 இல்லை, சொந்த வீடெல்லாம் வாங்கி எல்லாம் முடித்த பிறகு அப்புறம் ஒரு வீடு மாற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது. அதுதான் நிரந்தரம், அதுதான் பெஸ்ட்டு. இது ரொம்ப அற்புதமான, எல்லாம் நம்ம இது வரைக்கும் இருந்த எல்லா வீடு அதை காட்டிலும் மிகச்சிறந்த வீடு. ஏன் மிகச்சிறந்த வீடுன்றோம் பாருங்கள். ஒரு கம்பெனி ஆட்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சாங்களாம் பாருங்கள். அந்த கம்பெனிக்காரங்க வேறு ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து இடம் மாறி புது இடத்துக்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ புது ஆஃபீஸை திறப்பு விழா நடக்குது. இந்த இன்னொரு ஊரில் இருந்து அவங்களுக்கு மலர் செண்டு கொடுக்கும்படியாக அந்த ஊரில் இருக்க
ஒரு ஃப்ளோரிஸ்ட்கிட்ட சொல்லி ஒரு பூச்செண்டு ஒன்று கொடுத்து அதில் ஒரு கார்டு வச்சு இந்த வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவன் பூச்செண்டை கரெக்டாக கொண்டு வந்து காலையில் கடையை திறக்கும்போது, ஆஃபீஸை திறக்கும்போது வந்து டெலிவரி பண்ணான். பூச்செண்டில் இருக்க கார்டை வாசித்து பார்த்தா டீப்பஸ்ட்டு சிம்பத்தின்னு இருக்குதான், ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த பூ கடைக்காரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஏயா இந்த மாதிரி என்னத்தையோ கொண்டு வந்திருக்க போல இருக்குது, இங்கே ஆழ்ந்த அனுதாபங்கள்னு இருக்குது, கரெக்டாக எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான், நீ கொடுத்தியான்னு கேட்டிருக்காங்க. அவன் உடனே தலையில் அடிச்சுக்கிட்டான், ஐயோ அந்த வீட்டுக்கு போக வேண்டியது இங்கே வந்துருச்சா இது, அப்போ இது வந்து அங்கே போயிருக்குமே அப்படின்னா. ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் நியூ லொக்கேஷன். உங்களுடைய புதிய இடமாற்றத்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதில் இருக்குது. அது எங்கே போயிருக்குன்னா சாவு வீட்டுக்கு போயிருக்குது. அதுதான் அங்கே வேடி. நம்ம நினைக்கிறோம், அடப்பாவிகளா, செத்து போன வீட்டுக்கு வாழ்த்துக்கள்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க, புதிய இடமாற்றத்துக்கு வாழ்த்துக்கள்னா. ஏன்னா ஒரு ஆள் சாகும்போது அதை வாழ்த்தக்கூடிய ஒரு காரியம்னு நாம் நினைக்கிறது இல்லை. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், இறந்துட்டார், பரவாயில்ல, பரலோகம் தான் போயிருக்கிறாரு. அதாவது பரலோகன்றது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி சிலருக்கு. ஆறுதல் பரிசுன்னா என்னன்னு தெரியல. பரிசை மிஸ் பண்ணவங்க, பரிசு கிடைக்கலன்னு வைங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்னு வைங்க, ஒரே ப்ரைஸ் தான் இருக்குது, ஃபஸ்ட் ப்ரைஸு இல்லை 2-3 ப்ரைஸ் இருந்து எதுவுமே கிடைக்கல, 4வது ஆளுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஆறுதல் பரிசு. ஏன்னா நீ கிட்டத்தட்ட நல்லா பண்ண, அடைய முடியல, இதையாவது வச்சுக்கோ போன்னு சொல்லி எதையா ஒரு சின்னதை கொடுக்கறது. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சரி இங்கே தான் வாழ முடியல, ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி பரலோகத்துலேயாவது போய் அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி பரலோகத்தை ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி நினைக்கிறாங்க ஜனங்க. அப்போ பரலோகம் போனதை பற்றி அது ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இந்த பூமியில் இருக்கிற இந்த குறைவுள்ள இந்த உலகத்திலேருந்து, பாவ உலகத்திலேருந்து போய் அவர் அந்த நல்ல உலகத்துக்கு போயிருக்கிறாரு, நிரந்தரமான வீட்டுக்கு போயிருக்காரு, நல்ல நிலைக்கு போயிருக்கிறாரு. அவர் மெய்யாகவே கங்க்ராச்சுலேட் பண்ணப்பட வேண்டியவர் அவர். அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்டு, சரி இங்கே இல்லை, பரலோகம் தானே போயிருக்காரு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி அவர் நினைக்கிறோம் பரலோகம் போனதை. ஏன் அப்படி நினைக்கிறோன்னா, பரலோகத்தை குறித்த சில தவறான அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்தை சரியாக புரிந்து கொள்ள தவறான அபிப்பிராயங்களை பரப்பி விட்ருக்காங்க பரலோகத்தை பற்றி. பரலோகத்தை பற்றி என்ன தவறான அபிப்பிராயங்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்குது பாருங்கள். என்ன தவறான அபிப்பிராயம்னா, ஒன்று, பரலோகம் என்கிறது இருக்குதானே சிலருக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சிறுவர்களுடைய கதையில் வரும் பாருங்கள், நெவர் நெவர் லேண்டுன்னுவாங்க. நெவர் லேண்ட்னா அப்படி ஒரு ஊரே கிடையாது, அது அப்படி ஒரு ஊரே கிடையாது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வர கதை புஸ்தகம்லாம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படி தான் ஆரம்பிக்கும். எந்த ஊரில், ஒரு ஊர்லன்னா அந்த ஊர் பேரை சொல்லணும், ராஜான்னா எந்த ராஜான்னு சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஊரும் இல்லை, ராஜாவும் இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார், மந்திரியும் இல்லை, எல்லாம் கதை. அப்போ பரலோகம்ங்கிறது அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பரலோகங்கிறது இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜா மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, கோயிலுக்கு போனால் பரலோகம் பரலோகன்றாங்க, பாட்டு பரலோகம் பரலோகம்னு பாடுறாங்க. ஆனால் பரலோகம்னு ஒன்று இருக்கா, அது நெவர் லேண்ட். இது வந்து சில்ட்ரன் ஸ்டோரியில் வர்ற மாதிரி, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி, ஏதோ ஒரு பிரசங்க யார் சபையில் எழுந்திரிச்சு பரலோகம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடமே இல்லைங்கிறது நிறைய பேருடைய எண்ணம். இன்னொன்று என்னென்னா, அதாவது ஃபேரிடேல் மாதிரி, அது வந்து இந்த கட்டுக்கதை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, பரலோகங்கிறது ஒரு விதமான ட்ரான்ஸ் ஸ்டேட், அதாவது மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு இடம். மயக்க நிலை என்னென்னு தெரியுது. சில நேரத்தில் தூங்கும்போது அரை தூக்கத்தில் இருப்பீங்க, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். தூங்குறீங்களா, அதாவது சுற்றி முற்றி அதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, அது வந்து கனவு மாதிரி தெரியும். ஆள் நடமாடுறது வந்து கனவு மாதிரி தெரியும். அனுபவிச்சிருக்கேன், நான் தான் அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்டு, என் நண்பன் ஒருத்தன் பல்லாவரத்தில் இப்படி தான் தூங்கிட்டு இருந்தான் பாருங்கள். வீட்டெல்லாம் கதவெல்லாம் திறந்து போட்டு நைட்டில் காற்று வரட்டோன்ட்டு அந்த கதவுக்கு நேரம் அடி படுத்து ஆன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். தூக்கம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அதில் ஒரு கனவு மாதிரி வந்தது பாருங்கள். அந்த கனவில் ஒரு வண்டி வந்து நின்று வீட்டிலலாம் காலி பண்ணி போகிற மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக வாங்கி போட்டிருந்த சோஃபா, டிவி, அது இது எல்லாம் காலி. எவனோ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் கதவை திறந்து போட்டு தூங்குறான்னு தெரிஞ்சு வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி ஒன்று ஒன்றா மூலமாக ஏற்றி கொண்டு போயிருக்கிறான்.
இது கட்டுக்கதை இல்லை. நான் கட்டுக்கதையே அவ்வளோ சொல்கிறது கிடையாது. நிறைய கதைங்க நடக்கிற கதையை சொன்னாலே போதும். என் நண்பனுக்கு நடந்த கதை. அவனும் பயங்கரமான ஆள். அடுத்த நாள் தேடி கண்டுபிடிச்சி அவன் பார்த்து அவனை அதே வண்டியை வச்சு ஏதை வச்சு திருப்பி அவனை இறக்க வச்சான். ஆனால் சொல்லும்போது நாங்கள்லாம் சிரித்தோம். ஏன்னா அரை தூக்கம் மயக்கம். அந்த மயக்கத்தில் ஒன்றும் தெரியல, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியல. தூக்கமாக மயக்கமாக என்னன்னு ஒன்றும் புரியல. நடக்கிற விஷயம் ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கனவுலக காட்சி மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பரலோகம்ன்றதை ஒரு கனவுலக காட்சி மாதிரி அது இருக்குது, அப்படியே போயிடுது. கனவு கலையிற மாதிரி அப்படியே கலைஞ்சிருது. இதெல்லாம் கனவுக்கு தான் லாய்க்கு ஒழிய நிஜம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் ஒரு நிஜமான இடம் என்று தான் வேத வசனம் போதிக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமான இடம் தான் போதிக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு போதிக்குது. இன்னும் கேட்டால் இயேசு குறிப்பாக அங்கேருந்து இறங்கி இங்கே வந்தேன்றாரு. இங்கே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு உயிரோடு எழுந்து திரும்ப எங்கே போனார்? அங்கே பரம் ஏறினார். இந்த பரலோகத்துக்கு திரும்ப ஏறி போனார். பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 தடவைக்கு மேலே இந்த பரலோகத்தை பற்றி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அது சொல்லும்போதெல்லாம் இது தேவனுடைய வீடு என்கிற விதத்தில் தான் அதை சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகபடி பிரவேசித்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க, நான் விலகி சொல்கிறேன். யூதர்களுடைய பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒருக்க தேவாலயம்னு ஒன்று இருந்தது, அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருந்தது. அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசாரியர் மட்டும் போகலாம். ஏன்? அங்கே தேவன் இருக்கிறாருன்னாங்க. மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே என்ன சொல்ல வர்றார் இவர்? நம்முடைய பிரதான ஆசாரியனாகி இயேசு இந்த யூதர்களுக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் மாதிரி இல்லை. அவனை மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம்னு அந்த மேலே இருக்க பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே பிரவேசித்தவரில் பரலோகத்துக்குள்ளேயே பிரவேசித்துட்டார். ரியல் ஹெவனுக்குள்ளேயே போயிட்டார். கடவுள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டார். பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அங்கே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சும்மா ஒரு பில்டிங்கில் அடையாளமாக பிரவேசிக்கல, ரியலாக பரலோகத்துக்குள்ளேயே பிரவேசித்து விட்டார். அப்போ எவ்வளோ ரியல் பாருங்கள். ஹெவனை வேதவசனம் எவ்வளோ ரியலாக சொல்லுது பாருங்கள். இங்கே இருக்கிற தேவாலயத்தை அந்த பரலோகத்துக்கு ஒரு அடையாளம் தான் சொல்லுது. அதுதான் ரியல், இது அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அப்படின்னு வருது. பிதா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்படியே ரியலாக சொல்கிறாங்க பாருங்கள். சங்கீதம் 11:4. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோகத்தை பற்றி வேதம் ரொம்ப ரியலாக பேசுது. அது ஒரு உண்மையான இடம், அது ரொம்ப ரியலான இடம். பிதாவானவர் அங்கே இருக்கிறார், இயேசு அங்கே பிரவேசித்திருக்கிறார். இப்படியெல்லாம் வேதம் பேசுது. இது வேதம் முழுக்க 100கணக்கான இடங்களில் இப்படிப்பட்ட வசனங்களை வாசிப்பீங்க. வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிற ஆள் யாரும் பரலோகத்தை ஒரு கனவுலகம் என்றோ அல்லது சிறுவர் கதையில் வர்ற மாதிரி கட்டுக்கதை உலகம் என்றோ நினைப்பது கிடையாது, நினைக்க முடியாது. ஏனென்றால் 100கணக்கான முறை மறுபடியும் அது பிதாவின் வீடு, இயேசு அங்கே தான் வந்தார், அங்கே போனார், அங்கே நுழைஞ்சார், இப்படியெல்லாம் அது ரியலாக அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வீடு நாம் இங்கே இருக்கிறதெல்லாம், இங்கே ரொம்ப அற்புதமான நல்ல வீட்டில் இருக்கலாம், ரொம்ப நல்லது, சந்தோஷம். போக போக இன்னும் நல்ல வீடை வாங்கணுன்னு தான் முயற்சிக்கிறோம், நல்லது, அது நல்லது. அந்த இன்னும் நல்ல வீடை வாங்கணுன்ற அந்த முயற்சியே எதை காமிக்கிறது? நல்லா கவனிங்க. ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்கான், இதை விட இன்னும் நல்ல வீடாக வாங்கணுன்ற முயற்சி ஏன் வருது? கடைசியில் அவன் பிரமாதமான வீட்டுக்கு போகிறான், அதனால தான் மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஒரு சிங்கிள் ரூம் வாங்குகிறான், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹால் பத்தலை, ரூம் பத்தலை, இது பத்தலை, அது பத்தலை, கொஞ்சம் நல்ல பெருசாக வாங்கலான்னு வாங்குகிறான். ஏன்? அவனுக்கு தெரியும் பரலோகத்தில் நான் போகிற வாசஸ்தலம் பிரமாண்டமான ஒரு மாளிகை மாதிரி இருக்கும்,
அங்கே போகிற ஆள். அதனால தான் உள்ளம் எப்பவும் மேலேயே பிடிச்சி தள்ளுது அவனை. இதை விட கொஞ்சம் நல்லா போகணும், இதை விட கொஞ்சம் நல்லா வாங்கணும், இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு. அது தப்பே கிடையாது பாருங்கள். அதெல்லாம் தப்பு தான் சொல்லி கெடுத்து விட்டாங்க அந்த காலத்தில். தப்பே கிடையாது, அது உள்ளத்தை காமிக்குது. நான் இந்த உலகத்துக்காரன் கிடையாது, நான் அப்படி வாழ வேண்டியவன், அதுதான் பரலோக பிதா எனக்காக வைத்திருக்கிறார் என்று என் உள்ளம் இப்போ இருக்கிறத விட பெட்டராக தான் எய்ம் பண்ணிக்கிட்டேன். இது எவ்வளோ தான் நல்லா வீடு வாங்கினாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டலாமே, இதில் ஒரு 2 ரூம் போடலாமே, இதை கொஞ்சம் இப்படி நீட்டலாமே, இங்கே ஒரு செவரை வச்சு இப்படி இது பண்ணலாமே, அப்படி தான் தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா பரலோகம் அதையெல்லாம் பீட் பண்ணி அதை விட பிரமாதமான ஒரு இடம், மிகச்சிறந்த உங்களுடைய வீடாக இருக்கிறது. அதனால தான் செத்து போன ஆளை உண்மையாகவே கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். அது விளங்காத ஆளுங்கிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அடி வாங்குவீங்க. நான் சொன்னேன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் சாவு வீட்டுக்கெல்லாம் போய் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல விளங்காத ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு ஆள் இந்த உலகத்தில் கண்ணை மூடி பரலோகத்துக்கு போயிருக்கான ஒரு விசுவாசி, அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நியூ லொக்கேஷனுக்கு போயிருக்காரு. நல்ல வீட்டில் இருந்திருக்கலாம், பிரமாதமாக வாழ்ந்துருக்கலாம், ஆனால் இதை விட இன்னும் 1000 மடங்கு பிரமாதமாக வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அவர் போயிருக்கிறார் இல்லையா? சரி, ரெண்டாவது பரலோகத்தை குறித்த ரெண்டாவது காரியம், பரலோகம் வேறெங்கும் நாம் காண முடியாத பரிபூர்ண ஆனந்தத்தின் இடமாக இருக்கிறது. சங்கீதம் 16 பரிபூர்ண ஆனந்தத்தின் இடமாக இருக்கிறது. இட்ஸ் a place of rejoicing. 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. பரலோகம் பரிபூர்ண ஆனந்தம், அதாவது அந்த குறைவே இல்லாத ஆனந்தம், எந்த குறைவும் இல்லை அந்த ஆனந்தத்தில், அறகுற ஆனந்தம் இல்லை, பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய என்றென்றைக்கும் இருக்கிற பேரின்பமும் உள்ள ஒரு இடமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா பரலோகத்தை ஒரு போரிங் பிளேஸாக நினைக்கிறாங்க, ரொம்ப போர் அடிக்கிற ஒரு இடமா நினைக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா சிலர் அப்படி நம்ம கெடுத்து விட்டோம், அப்படி சபையில் சில காரியங்களை அப்படி நம்ம காமிச்சு விட்டுட்டோம், இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நம்ம ட்ராமாக்கள், நம்ம சினிமாக்கள், நம்முடைய கதைகள் எல்லாம் சொல்கிற விதம்லாம் பரலோகத்தை ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரலோகத்தில் என்ன பண்ண போகிறோம், என்ன எப்படி தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லார் கையிலையும் ஒரு ஹார்ப்பு கொடுத்துட போகிறாங்க, டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு ஹல்லேலூயா 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 24 மணி நேரமும் இரவும் பகலும் வெறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அப்படியே மந்திரம் ஓதுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறோம் பரலோகத்தில். இதை சொன்ன உடனே வர்ற வாலிபர்லாம் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரமாட்டான். அவன் பார்ப்பான், இந்த பரலோகத்துக்கு யார் போக விரும்புகிறா, காலையிலேயும் சாயந்தரம் வரைக்கும் வேலை இல்லாமல் ஒரு ஹார்ப்பை கையில் கொடுத்துட்டு ஒரு கிட்டார் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு கீபோர்டு கொடுத்தா, ட்ரம்மு கொடுத்தா பரவாயில்ல, இது என்ன டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் வாசிக்க முடியாது, அங்கே போய் வெறும் இந்த ஹார்ப்பை வச்சுக்கிட்டு அல்லையான்னு கத்திட்டு இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அந்த பிக்சரை யாரோ உண்டு பண்ணிட்டாங்க பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இடமா நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, பரலோகங்கிறது ஏதோ ஒரு ஆளை காமிக்கிறாங்க இல்லை, சில நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறாரு. சினிமாலெலாம் பாருங்கள், இந்த காமிப்பாங்க செத்து போன ஆளை பற்றி அவர் அங்கே இருக்கிறதா அப்படிலாம் ஒரு ஒரு பேக்கப் பண்ணி காமிக்கும்போது, அல்லது போன ஆளை பற்றி காமிக்கும் போதெல்லாம் எப்படி காமிப்பாங்க, அவர் அப்படியே மேகத்தில் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி காமிப்பாங்க. கூட யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்கிறாரு, அப்படியே இருக்கிறார், காற்றுல பஞ்சு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கா பரலோகம் போகிற ஆசை வருமா? சை, காலம் பூரா அப்படியே கிடக்கணும், நம்ம ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படியே மறந்துக்கிட்டு மேகத்தில் மறந்துட்டு இருக்கிறதுக்கு பரலோகம் தேவையா? இந்த பரலோகத்தை நான் போகலான்னு சிலர் தீர்மானிச்சிடுறாங்க. இன்னும் சிலர் எப்படின்னா, இந்த அமுல் பேபி மாதிரி கொழு குழந்தை மாதிரி ஒரு குழந்தைய எடுத்து அதுக்கு ஒரு 2 ரெக்கையை வரைஞ்சி அது அப்படியே வானத்தில் மேகத்தில் அப்படியே பறந்து அப்படியே மறந்துக்கிட்டு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா தேவதூதரே ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குது. பார்க்கலன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்க? நீ தேவதூதன் எப்படிப்பட்ட ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை காலி பண்ணான். பைபிளில் வாசித்து பாருங்கள்.
பைபிள் தேவதூதன் இல்லை, இவங்க காமிக்கிற தேவதூ. இது வந்து இந்த அமுல் பேபி, இது குழந்தை. இதை காமிச்சு ஒரு ரெக்கையை போட்டு இதுதான் தேவதூதன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டுறாங்க பாருங்கள். அப்படியே ஒரு மேந்துக்கிட்டு வருது, பறந்துக்கிட்டு வருது. அப்புறம் மீதி பேரெல்லாம் ஹாப்பை வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. இது இது இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைக்கிறாங்க? அதனால தான் சில ஆளுங்க நான் சொல்கிறது கேட்டிருக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான், அந்த மாதிரி பரலோகம் வேணாங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன் பேசாமல். அங்கே டெய்லி பார்ட்டி இருக்குதான், அங்கே பார் இருக்குதான், குடி இருக்குதான், டான்ஸ் இருக்குதான், மியூசிக் இருக்குதான், ராக் மியூசிக் இருக்குதான், ஜாஸ் இருக்குதான், எல்லாம் இருக்குதான். பரலோகத்தில் வெறும் ஹார்ப்பு தான் இருக்குது, டிங்க டிங்க டிங்கன்னு அடிச்சுன்னு இருக்கணும். யார் அங்கே போவா? நான் அதோட பாருங்கள் பிசாசு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பரலோகத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் பிக்சரு, நரகத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் பிக்சர். அங்கே ரொம்ப பெரிய பார்ட்டி நடக்கிற மாதிரியும், அங்கே பெரிய ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும், அங்கே பெரிய ராக் மியூசிக் இருக்கிற மாதிரியும், அங்கே டெங்கு புங்குன்னு ட்ரம்மு கும்மெல்லாம் அடிச்சு கிட்டார் வாசிக்கிற மாதிரியும் ஒரு படத்தை உண்டு பண்ணியிருக்கான். உண்மை என்னன்னா, நரகத்தில் அந்த ஆளுக்கு துணை யாருமே கிடையாது. நரகங்கிறது தனிமை சிறை. ஹலோ, நரகங்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு இனிமேல் காணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏன் அவன் தனிமையாக விடப்படுறான்? ஏன் அவன் மற்றவங்களோட இல்லை? ஏன்னா அந்த நரகத்துக்கு அவனை அனுப்புனது என்ன? அவனுடைய பாவம். அவனுடைய பாவம்னா என்ன? பாவத்தினுடைய மொத்த உருவம் என்ன? சுயநலம். நான், எனக்கு மட்டும்தான், ஏன் பொழப்பு, ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், ஏன் இது, ஏன் இன்ட்ரெஸ்ட்டு, ஐ ஐ ஐ ஐ நான் 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 வாசிக்கிறான். தனக்காகவே வாழ்கிறான். கடவுளும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு அம்மாவாது அப்பாவாது மனைவியாது பிள்ளைகளாது, நான் 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 முதல்ல சாப்பிடுவேன், நான் முதல்ல உடுத்திக்குவேன், நான் எனக்கு வேண்டியதை வாங்கிக்குவேன், நான் 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 வாழ்கிறான். அப்படிப்பட்டவனு கடவுள் கடத்தில் ஒரு சகாயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நான் வாழ்ந்த நீயே வாழ்ந்துக்கப்போ தனியாக, நித்தியமாக யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தனியாக நீயே இருந்துக்கோ. நான் பாருங்கள், இந்த லாசரு, ஏழை லாசரு கதையில் பார்த்தீங்கன்னா, அவன் பரலோகத்துக்கு போய் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். என்ன மாதிரி இடம் பாருங்கள். அவன் ஒரு யூதனை பற்றிய கதை அது. யூதனுக்கு ஆபிரகாமின் மடியை காட்டில் என்ன ஆறுதல் இருக்க முடியும்? அவங்க முப்பாட்டன் ஆபிரகாமின் சந்ததி. இவன் எங்கேருந்து வந்தானோ, யாருடைய மடியிலேருந்து வந்தானோ அந்த ஆளுடைய மடிக்கே திரும்பி போகிறான். அவன் இஸ் ரிட்டர்னிங் டு ஹிஸ் ரூட்ஸ். என்ன சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அவங்க முப்பாட்டனுடைய மடியில் போய் உட்கார்றான். அவன் அங்கே எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் இடமா இருக்கும். உலகத்தில் ஒரு வேளை ஏழையாக இருந்திருக்கலாம். அங்கே போய் அவன் அப்பேற்பட்ட சுகத்தை, ஆறுதலை அவன் அனுபவிக்கிறான். இந்த பணக்காரன் நரகத்துக்கு போகிறான் பாருங்கள். அங்கேருந்து கதறான். அங்கே யாரும் துணை இல்லை, குடும்பம் ஞாபகத்துக்கு வருது, ஆனால் யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது, தனிமை. கதறான். யாராவது லாசரு அந்த விரலை நுனிய தண்ணியில் தோச்சி வந்து என் நாக்கில் வைப்பானா, இங்கே வேதனையாக இருக்குதே அப்படின்னு கதறான். அங்கே அதுக்கு வழி இல்லை, அதுக்கு விமோச்சனம் இல்லை. அதான் நரகம். அந்த மாதிரி நரகத்துக்கு யார் போக விரும்புவா? உண்மையாக நரகத்தை பற்றி உண்மையான பிக்சர் யாரும் தர்றதில்லை பாருங்கள். அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இந்த பரலோகமாக நான் நரகத்துக்கே போயிடுறேன். நானே கேட்டிருக்கேன் சிலர், நானே கூட நினச்சது உண்டு சின்ன வயசில். அந்த மாதிரிலாம் நினச்சது உண்டு. ஏன்னா சில ஆளுங்களை பார்த்தேன் பாருங்கள். இந்த ஆளுங்களை பார்த்து இந்த ஆள் போகிற பரலோகம் நம்ம என்னத்துக்கு போகணுன்னு யோசிச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு பரலோகத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஜனங்க ஏற்றி படிப்பிடுவோம். அது ரொம்ப போரிங் பிளேஸு, அங்கே ஒன்றும் கிடையாது, அப்படியே சும்மா மிதக்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அங்கே சும்மா டிங்குன்னு அல்லேலூயான்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி. பரலோகம் போரான இடமா? பேசுகிறேன் கேளுங்க. பரலோகம் போர் அடிக்கிற இடமா? பரலோகம் போர் அடிக்கிற இடம்னா அப்போ கடவுளே போர் அடிக்கிறவர்னு அர்த்தமாயிடுது. கடவுள் போர் அடிக்கிறவரா? கடவுள் போர் அடிக்கிறவராக இருந்தால் தான் பரலோகம் போர் அடிக்கிறவராக இடமா இருக்க முடியும். கடவுள் நான் சொல்கிறேன் போர் அடிக்கிறவர் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களையே பாருங்கள், நீங்கள் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் அதுக்கு தான் வர்றோம். அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கடவுள் வச்சது அவரை தானே உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. அவருடைய சாயலை, ரூபத்தை உங்களுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருக்காரு. உங்களை எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு? He has made you to experience excitement and pleasure. வாழ்க்கையில் பரவசத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய
பரவசமடைந்தவர்களாக உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளத்தையும் மனதையும் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தந்து தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். நல்லா கவனிங்க. சில பார்க்குறாங்க, ஐயோ எக்ஸைட்மெண்ட் அங்கேருந்து அவருக்கு அவராக கொடுத்தாரு, ப்ளஷர் அவராக கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம சபைகளில் என்ன பண்ணிட்டாங்க, ப்ளஷரே தப்பு அப்படின்ட்டாங்க. தப்பான ப்ளஷர் இருக்குது, அதை கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அதை யாரும் சரின்னு சொல்லலை. மனுஷன் பாவத்தில் விழுந்த மனுஷன் என்ன பண்ணால், இந்த கடவுள் கொடுத்துருக்கிறது இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்குறார் இல்லையா கடவுள். இன்பம் அவனுக்கு தேவைப்படுது. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவனாக, இன்பத்தை விரும்பக்கூடியவனாக, பரவசத்தை விரும்பக்கூடியவனாக உண்டாக்கிட்டார். பாவத்தில் விழுந்து போன மனுஷன் தவறான விதத்தில் அதை தேடுறான். அந்த இன்பம் கிடைக்குமா, தவறான விதத்தில் அந்த பரவசம் கிடைக்குமா, எக்ஸைட்மெண்ட், இதில் த்ரில் கிடைக்குமா, அதில் த்ரில் கிடைக்குமான்னு தப்பான பாவ ஜீவியத்தில் அதை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையான இன்பத்தையும் பரவசத்தையும் களங்கமில்லாத, பாவமில்லாத, எந்த பிரச்சனையும் இல்லாத விதத்தில் இன்பத்தையும் பரவசத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் கேட்குறேன், இன்பத்தையும் பரவசத்தையும், எக்ஸைட்மெண்ட்டையும் ப்ளஷரையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக மனுஷனை கடவுள் உண்டாக்கி இருப்பார்னா, கடவுள் போர் அடிக்கிறவரா அப்படி உண்டாக்குவார்? நமக்கே இவ்வளவு இன்பத்தையும் பரவசத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி அவர் கொடுத்துருக்கிறார்னா, அவர் எவ்வளவு இன்பத்தையும் பரவசத்தையும் உடையவராக இருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். நான் நினைக்கிறேன், காட் இஸ் an exciting person. கடவுள் பரவசமிக்கவர், அவர் இன்பமிக்கவர், இன்பத்துக்கே இலக்கணமாக இருப்பவர். அவர் சந்தோஷம், ஆனந்தம், இன்பத்தெல்லாம் நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்க்குறதெல்லாம் இன்பமே கிடையாது. அதெல்லாம் டூப்ளிகேட்டு, போலி, குறைவான இன்பங்கள். அதெல்லாம் அவர் தான் இன்பத்துக்கே இலக்கணமாக இருக்கிறார். அதுக்கு ஆத்தராகவே அவர் இருக்கிறார். அவர் எப்படி போர் அடிக்கிறவர்னு சொல்ல முடியும் நீங்கள்? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு, நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு. பாருங்கள், இசையை உண்டாக்கி இருக்கிறாரு. இசையை உண்டாக்கி இசையில் வல்லுநர்களை உண்டாக்கி இருக்கிறாரு. பாக், பேத்தோவன், மோட்சார்ட் போன்ற பெரிய பெரிய இசை கலைஞர்களை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவங்க மியூசிக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு சீடியை வாங்கி கேட்டு பாருங்கள். கிளாசிக்கல் மியூசிக்கு, இந்த ஆளுங்க 300-400 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றின மியூசிக்கை வாங்கி கேட்டு பாருங்கள். அதை போட்டு சும்மா உங்கள் செல்ஃபோனில் ஐடியூன்ஸில் வாங்கி ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். அது எப்படி பரவசமாயிடும். முடியெல்லாம் நின்றுக்கும் உங்களுக்கு. அந்த வயலினை அப்படி வாசிப்பாங்க, அந்த பியானோவை அப்படி வாசிப்பாங்க, அந்த இசை கருவியில் அப்படி வாசிப்பாங்க, அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு மனுஷன் இசையை எழுதுவானா, சிம்பனியை? இப்படி ஒரு காரியம் இருக்குதா உலகத்தில்? இவ்வளவு இன்பத்தை ஒரு மியூசிக்கால் தர முடியுமாங்கிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சிலர் பாடுறதையும், சிலர் வாசிக்கிறதையும், சிலர் கம்போஸ் பண்ணுறதையும் கேட்டிங்கன்னா மெய் மறந்துடுவீங்க. செலுத்து போய்டும் உங்களுக்கு. எங்கேருந்து வருது? யார் கொடுத்தது? அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆற்றல். படம் வரைகிறதுக்கு ஒரு காரியத்தை ஆர்கிடெக்ட் இப்போ ஒரு பில்டிங்கை வடிவமைக்கிறான். யார்கிட்டேருந்து வந்தது இந்த ஆற்றல்? அற்புதமாக வடிவமைக்கிறாங்க. நயகரா ஃபால் நீர்வீழ்ச்சியில் போய் நின்று அந்த சாரல் வீசுகிறத பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி கீழே விழும்போது அங்கே விழுந்து அதனுடைய சாரல் மேலே வரைக்கும் 100கணக்கான அடி வந்து ரோட்டில் நிற்கிறவங்க மேலெலாம் வீசுது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்த, அந்த வேகத்தையும் அதனுடைய அழகையும் பார்த்தீங்கன்னா பரவசம் அடைந்து விடுவீர்கள். நீங்கள் பரவசம் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சியோ ஒரு சீனரியோ எதையோ கண்டிங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மனுஷன் உண்டாக்குனது அல்லது கடவுள் உண்டாக்குனது. அதை காப்பாற்றுறதுக்கே இவங்களுக்கு தெரியல, அதுக்கு பெரும் பாடுபடுறாங்க. கெடுக்காமல் இருந்தால் சரி. அவர் உண்டாக்குன அழகு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகான சீன் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? கொடைக்கானலில் போய் நின்று பாருங்கள், இல்லை எங்கேயாவது போய் பாருங்கள். அந்த அழகான காரியங்களை பார்க்கும்போது என்ன அழகு, கொள்ளை அழகாக இருக்குன்னு பார்க்கும்போது கடவுள் உண்டாக்குன அழகு அது. அப்படி கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். எதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களோ, விரும்புகிறீர்களோ, ஆச்சரியப்படுகிறீர்களோ, வேப்படுகிறீர்களோ, அவைகளெல்லாம் கடவுள் கொடுத்த ஒன்று. ஆகவே நான் சொல்கிறேன், கடவுள் போர் அடிக்கிறவர் இல்லை, பரலோகமும் போர் அடிக்கிற இடம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்களும் போர் அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்களும் போர் அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இல்லை கவனிங்க, பரலோகம் எவ்வளோ சந்தோஷமுள்ள களிப்புள்ள இடமா இருக்குதுன்ற அந்த சத்தியம் நாம் கூடி வரும்போது நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி
காரியங்களை செய்கிறோன்றத பெருமளவில் மாற்ற வேண்டும். கவனிக்கிறீங்களா? பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? சந்தோஷமான இடம், பரவசம், இன்பம் அதன் இடமாக இருக்கிறது. அப்போ நம்ம கூடி வர்ற இடம் பரவசம், இன்பம் உள்ளதாக இருக்கணும். சிலர் நினைக்கிறாங்க, இதை சொல்கிறாரு பாருங்க, சபையினா அழுகணும், ஜனங்க சிரிக்கக்கூடாது. சபைனா ஜனங்க, நான் என்ன சொல்கிறேன், அழுதுகிட்டு தானே இருக்கிறாங்க வீட்டில். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய பேர். ஞாயிற்றுக்கிழமை சபைக்காவது போய் கொஞ்ச நேரம் ஆறுதலாக ஏதாவது கேட்டு வரலான்னு வந்தால் இங்கேயும் வந்து அழுகு வச்சு, அப்போ அழுகு வைக்கிறதுக்கு சபை என்னத்துக்கு? சபை அழுகையின் இடம் இல்லை. எனக்கு விளங்குது, அவங்க சொல்கிறது என்னென்னு விளங்குது. ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும், ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், நம்ம செஞ்ச பாவங்களை பற்றி உணர்ந்து கத்திரத்தில் திரும்பி வருத்தப்பட்டு நம்ம சரி செய்து கொள்ளணும், அதெல்லாம் விளங்குது எனக்கு. ஆனால் வெறும் அழுகிற இடம் இல்லை சபை. ஒருவேளை அழுது மனம் திரும்பலாம், ஆனால் மறுபடியும் களிப்பு உண்டாக வேண்டும். களிப்பு இல்லாத ஒரு சபையே கிடையாது. களிப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம தான் தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துட்டோம் பாருங்கள் உலகத்தானுக்கு. பரலோகத்தை பற்றி ஏன் அவன் அப்படி நினைக்கிறான்? ஏன் நரகமே பெட்டர், அங்கே போயிடுறேன் நான், இது வேணான்றான். நானே பார்த்துருக்கேன் சில ஆராதனைகள், சில இதை பார்க்கும்போது, இவங்கெல்லாம் போகிற இடம் தான் பரலோகம்னா நமக்கு வேணாம்பா, அது நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் இருக்க மாதிரி இருக்கும். உம்முன்னு இருப்பாங்க, ஸ்டிஃப் ஆகிடுவாங்க, அப்படியே செய்யக்கூடாது, இப்படியே இருக்கணும். யாராவது கொஞ்சம் அப்படி சிரிச்சா கையை தட்டக்கூடாது, கையை தூக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே நிற்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் வந்து பார்க்குறான் சபையை, வந்து பார்த்துட்டு எல்லாம் விரைச்சி போயிருக்கிறாங்க, ஃப்ரீஸ் ஆகி ஐஸில் வச்ச மாதிரி இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், பரலோகம் இப்படி தான் இருக்க போகிறதுன்றே, இவங்கெல்லாம் பரலோகம் தானே போகிறாங்க, அப்போ நான் வேறு எங்கேயாவது போகிறேன், இந்த பரலோகம் எனக்கு வேணவே வேண்டாம், இவங்க போகிற பரலோகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். யார் உண்டாக்குனது அந்த எண்ணத்தை? நம்ம தான் உண்டாக்குறோம். சபையை வந்து பார்த்த உடனே அவன் நினைக்கணும், அடே அப்பா இதுவே எப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்கும்? சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு எப்படா முடியும், போர் அடிக்குது, வெளியே கிளம்பலான்னு காத்துட்டு இருந்தான்னா, அப்போ நம்ம அதை போர் அடிக்கிற விதத்தில் நடத்துகிறோம். அப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? பரலோகத்தில் போய்ட்டு நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பாங்க போல இருக்குது, நாளெல்லாம் பாட்டு பாட சொல்லுவாங்க போல இருக்குது, அங்கே மட்டும் போயிடக்கூடாது, வாழ்க்கையே கோயில் ஆகிடும், வேணாம், அப்படி தான் நினைப்பான். சபையை எப்படி நடத்தணும்னா, வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போகும்போது ஐயோ முடிஞ்சு போச்சே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? 9 மணின்னா 8 மணிக்கே நான் போய் அங்கே உட்காந்துக்க போகிறேன், சீக்கிரம் வரட்டும், அங்கே போய் நான் உட்காந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குனே சபைக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டா பரலோகத்தை பற்றி சரியான பிக்சரை கொடுத்துட்றான் அவனுக்கு. அப்போ அவன் நிச்சயமாக இந்த இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன், இங்கேயும் பரலோகம் அங்கேயும் பரலோகம், இங்கேயே ஓரளவுக்கு அனுபவிக்கலாம், இதை காட்டலாம் 1000 மடங்கு அதிகமாக பரலோகத்தை அங்கே போய் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகிவிடும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இது ஏஎஃப்டி ஒரு பரலோகம் மாதிரி, ஒரு குட்டி பரலோகம். எல்லார் முகத்துலேயும் புன்னகை இருக்கணும், கண்ணீரோடு வருகிறவர்கள் கூட சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷமாக வரணும், இங்கே வாழ்க்கை வெற்றிகரமாக மாறணும், காரியம் பெட்டர் ஆகணும் இங்கே வர்றதன் மூலமாக. ஏன்னா பரலோகம் இதை காட்டிலும் கோடி மடங்கு அருமையானது. அதனுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பாக இது இருக்க வேணும். உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேணும், உங்கள் வீடு இருக்க வேணும், உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடர்கிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தை குறித்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், எங்கள் உள்ளங்களிலே இந்த பரலோகத்தை குறித்த வாஞ்சை நீர் வைத்திருக்கிறீர். இந்த பூமியே, எங்கள் வீடே, எங்கள் சபையே, எங்கள் வாழ்க்கையே ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தம். நித்திய வாழ்வை எங்களுக்கு என்று உண்டு பண்ணியிருக்கிறீர். இப்படி அன்பு மகா பெரியது.
உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, பரவசம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. ஜனங்கள் உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். பரலோக சந்தோஷத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து செல்லட்டும். நித்திய பேரானந்தத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் அடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.